close till I get up. Time is barely on our side. பாரஸ் முடிஞ்சினா ஆந்து வேற பார்க்கலாம். இது பார்க்கலாம், யார பார்க்கலாம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go. Hi all, welcome to Tutti Frutti Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வால்பாறை அதிரப்பள்ளி 3 ட்ரிப் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க இப்ப போற வழியிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் எங்கலாம் போறோம்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டு வால்பாறை தான் போறோம். தூத்துக்குடி டு வால்பாறை வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரும். 400 கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் நைட்டு ஒரு 10 o'clock கிளம்பணும். 10 o'clock கிளம்பி மார்னிங் ஒரு 5 o'clockலாம் ஆலியார் டேம் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுமே ஸ்டார்டிங்லேயே ஒரு டீ கடை இருந்துச்சு. டீ கடையில் போய் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பிளாக் டீ ஆர்டர் பண்ணியாச்சு. அது பிளாக் டீயும் வந்துடுச்சு. நம்ம பிளாக் டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் தூத்துக்குடி டு வால்பாறை, வால்பாறை டு அதிரப்பள்ளி, அதிரப்பள்ளி டு மூணாறு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, அந்த 3 நாள் ட்ரிப்பையுமே நாங்கள் ஒரு 3500லேயே கம்ப்ளீட் பண்ணோம் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டு எப்படி நாங்கள் போட்டோம், எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட எண்ணில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ஸ்குவாட் எல்லாமே கிளம்பி இப்போது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5 minutes தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். 5 minutes ட்ராவல் பண்ண உடனே வால்பாறை செக் போஸ்ட் வந்துருச்சு. வால்பாறை செக் போஸ்ட்டில் வந்து பைக்குக்கும் ஆளுக்கும் வந்து டிக்கெட் எடுத்தோம். பைக்குக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees, பெர் பர்சனுக்கு வந்து 30 rupees டிக்கெட்டு. நாங்கள் மொத்தம் 8 பேர் போயிருந்தோம். 8 பேர் 4 பைக் போயிருந்தனால எங்களுக்கு வந்து 320 rupees ஆச்சு. அப்படியே டிக்கெட் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்ப ஆரம்பித்தோன்னு கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஆலியார் டேம் வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஆலியார் டேம் வியூவை ரசிச்சுட்டே சூப்பரான ஒரு வியூவோட செம்மையான ஒரு ரைடோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். அந்த வியூவோட அந்த பைக் ரைடு வேறு லெவலில் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ரைடு தான் இது, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 6 o'clock மேலே தான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து மங்கி ஃபால்ஸ் வந்துருச்சு. மங்கி ஃபால்ஸில் வந்து நாங்கள் போன டைம் வந்து வாட்டர் இல்லை. நீங்கள் போன டைமில் வந்து செக் போஸ்ட்லேயே டிக்கெட் எடுக்கணும். செக் போஸ்ட்லேயே கேட்டுக்கோங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு கீழே கேட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. தண்ணி இருந்தால் மட்டும் தான் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். டிக்கெட் எடுக்கலைன்னா வந்து அந்த மங்கி ஃபால்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து மறுபடியும் வந்து செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் வந்து மங்கி ஃபால்ஸ் போகாமல் நேராக மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலையேறும்போது அப்போ தான் சன்ரைஸ் வேறு வந்தனால அந்த வியூவும் எங்களுக்கும் சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து பைக்கில் வரீங்கன்னா பொள்ளாச்சிலேயே டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா வால்பாறையில் வந்து ரேட்டும் அதிகம், அதே மாதிரி டென்சிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் இருந்தே பெட்ரோல் போட்டு வர்றது தான் உங்களுக்கு அட்வைசபிள். இந்த வால்பாறையில் மொத்தம் எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40+ ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. இந்த இதில் வந்து ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லுவேன். மற்றவங்களுக்கும் வந்து சூப்பரான ஸ்பாட்டு தான், ஆனால் ரைடர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஹெவனான பிளேஸ்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு வியூவையும் என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டே பைக் ஓட்டிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும் எல்லா ரைடும். நீங்கள் பைக் ஓட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரசிச்சுட்டே நீங்கள் போகலாம். சூப்பராக இருக்கும். நாங்கள் ரைட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டே நிப்பாட்டிங்கன்னா வந்து ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணி வந்துகிட்டே இருங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். நல்ல பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் இங்கே வாங்க. ஏன்னா பைக் வந்து ரொம்ப ஓட்ட தெரியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். நிறைய ரோடு எல்லாமே நேரோவாக இருக்கும், அதே மாதிரி ஹேர்பின் பெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். நாங்கள் மலை ஏறி வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா அது வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் வந்து டீ ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. இது என்னென்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா இதுதான் வால்பாறையோட ஃபஸ்ட்டு வந்து தேயிலை தோட்டம். அப்புறம் வந்து இது வந்து குட்டி வாட்டர் ஃபால்ஸு. இதில் வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸு வீடியோஸும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மேலே உள்ள டீ ஷாப்பில் போய் நம்ம தேயிலையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம். இது இங்கேருந்து தான் உங்களுக்கு தேயிலை தோட்டம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இதிலேருந்து வந்து வியூ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தேயிலை தோட்டமாக இருக்கும். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் நீங்கள் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு மலை ஏற மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து வால்பாறை ஊருக்குள்ளே வந்துட்டோம். வால்பாறையோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுவும் வந்து ஊட்டியில் இருக்கிற மாதிரி தான், சேம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து வீடுகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது.
கடைகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஊட்டியில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால வந்து அங்கே வீடுகளும் அங்கே வசிக்கிற மக்களும் அதிகம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் வசிக்கிறாங்க. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 104.37 பைசா. நம்ம இன்றைக்கி வந்து 600 ரூபாய்க்கு போடுறோம். இங்கே வந்து கேஷ் மட்டும்தான், ஆடா ஜிபே எதுவுமே கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும்தான். அதனால் நீங்கள் வர்றதா இருந்தால் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் மலை ஏறி மேலே வர்றதுக்கே 10 o'clock தாண்டிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெண்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தனால லேட் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து ஓனர்கிட்ட கேட்டுட்டு மொபைல் சார்ஜ் போட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட உட்காந்துச்சு. ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஆனியன் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனியன் தோசைக்கு வந்து இவங்க வந்து சாம்பாரும் ஒரு 2 விதமான சட்னியும் கொடுத்துருந்தாங்க. ஒன்று தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து ஒரு கடலை சட்னி, கடலை சட்னி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரெண்டையுமே ஊற்றி நல்லா டேஸ்ட் பார்த்தேன். ரெண்டோட டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருந்தது. அப்புறம் வந்து இவங்களோட நெய் ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெய் ரோஸ்ட்டோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வால்பாறை போனீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி எங்களை வந்து சார்ஜ் போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுதான் மெயினான விஷயம். நிறைய ஹோட்டல்ஸில் வந்து சார்ஜ் போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹோட்டலில் வந்து ரெண்டுக்குமே அலோவ் பண்ணாங்க. அதனால் நீங்கள் வால்பாறைக்கு வந்து ரைடு போகிறீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு அப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போனோம்னா கூழாங்கல் ஆறு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தோம். கூழாங்கல் ஆறில் வந்து தண்ணி வந்து நார்மலாக வந்துட்டு இருந்தனால குளிக்க அலோவ் பண்ணாங்க. மற்ற டைமில் வந்து சுழல் அதிகமாக வர்றதுனால இந்த இடத்துல வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போகிற டைமில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா குளிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சேஃபாக குளிங்க. ஏன்னா இந்த ஆறு ஃபுல்லும் கூழாங்கல் அதிகமாக இருக்கனால கை காலெல்லாம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணியுமே ரொம்ப ஐஸாக இருக்கும். அதனால் சேஃபாக பார்த்து குளிங்க. ஏன்னா ஃபீவரோ இல்லை ஜலதோஷமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஆனால் கிளியராக சூப்பராக இருந்துச்சு. அங்கே குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் நேராக அதிரப்பள்ளி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு வந்து அழகும் ஆபத்தும் நிறைஞ்ச ரோடு. இதில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி அதிரப்பள்ளி போனோமா இல்லையா, அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட்ஜெட் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ட்ராவல் மேலே பைத்தியமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். டாடா, பை பாய்.